எல்லாருக்கும் யார் பொதுவாக இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. தேவரை கோபம் வரணும்னா முக்குளத்துக்கு வரணும். ஏன்டா தேவமோனை பார்த்துட்டு தேவதையா கோவப்படணும். நீங்கள் படம் எடுத்து கடைசியாக தேவரை திட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம்னு சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. வேறு யார் சொல்கிறா? இன்னைக்கு இங்கே இருக்கவன் இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா அது வேற, தமிழ்நாடுங்கிறது வேற. இங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராகவே நிறைய குரல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒன்றுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர். அங்கே கற்றுக்கணும். ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யார் பொதுவாக இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காக தான் நான் இருப்பேன், இந்த இந்த மதத்துக்காக தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரான்னு சொன்னால் அவருக்கு எல்லா மக்களும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். தாய்ப்பால் எங்கே குடித்தார்? அவர் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். அவர் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு மேலே கோபம் வரணும், யாருக்குமே வரணும், முக்குலத்தூருக்கு வரணுங்க. தேவராய மேலே கோபம் வரணும்னா முக்குலத்தூருக்கு வரணும். ஏன்டா இவ்வளவு அவங்க கொண்டாடினா நம்ம ஜாதியில் பிறந்த எங்கள் ஜாதிக்காரன் ஒன்றும் பண்ணாமல் பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்கிறேன், தேவராயை கொண்டாட முடியும் யாருன்னா பட்டியலத்து மக்களும் கொண்டாடணும், அவங்க தான் கொண்டாடணும். உங்கள் எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எதிரானவராக தேவரை நீங்கள் புரிய வச்சுருக்காங்க. அப்போது கோபப்பட வேண்டியது முக்குலத்தோர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிஞ்சுக்கும் போதில்ல இங்கே வா. அப்படியே சில அரசியல் அப்படி மாற்றி போட்டுரும். அதை சொல்கிறதான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்கே நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறையா இருக்குது, அதுவும் கொண்டு வரணும். அடுத்து தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு? தேவர்னு எப்படி ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு? தேவர்மானை பார்த்துட்டு தேவதையா கோவப்படணும். அங்கே தேவரத்தான் கடைசி சொல்றாரு கமலாசன், படிக்கடா காட்ட மாட்டியா? யாரை திட்டுறாங்க கடைசியா? நீங்கள் படம் எடுத்துட்டு கடைசியாக தேவரத்தை திட்டுறாங்க.